Hello everyone. Welcome back to Happy Family. இன்னைக்கு நம்ம தித்திவங்சா லேக் பார்க் ஆர் தித்திவங்சா லேக் கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து கேனப்பி வாக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் சி இது ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப் ஜஸ்ட் டு கிவ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன பசங்களுக்கு மேலே ஏறி இறங்கி அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூ பார்க்கறது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். சி இது கொஞ்சம் தூரம் அப்படி நடந்துகிட்டே போயிருக்கலாம். இது நடுவில் என்ன வரும்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரீம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நீங்கள் இப்போ பார்க்கலாம். யூ கேன் சி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரீம் மாதிரி. அங்கேருந்து வர தண்ணி இதில் இருக்கும். ஓகே சார், உங்களுக்கு கேட்குது அந்த சவுண்டு, தண்ணி சவுண்ட் இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து வருது. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறார். அவர் பேசுகிறது வந்து மலையாள லாங்குவேஜில் பேசுகிறாரு. இங்கே மாதிரி தண்ணி வருதுன்னு சொல்கிறாரு. இட் நாட் ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ், பெரியவங்களுக்கே கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் இது. ஏன்னா இந்த மூட்டு வலி இருக்கவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது. கொஞ்சம் அதே நேரத்தில் ஏறாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏறி அவங்க பழகிக்கலாம். இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பீப்புள் கம் ஃபார் வாக், அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஏன்னா இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 57 ஹெக்டேர்ஸா, ஐ திங்க் ஸோ, சரியாக தெரியல எனக்கு. நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கரெக்ட். இது வந்து 57 ஹெக்டேர், அதாவது 230 ஏக்கர் ஏரியா இது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 ஏக்கர் வந்து இந்த லேக்கே இருக்குது. அது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஆக்டிவிட்டீஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, போக போக உங்களுக்கு வரும். ஸோ இந்த லேக் கார்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகிங் ட்ராக், சைக்கிளிங், காயக்கிங், ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது இதில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி கார்ஸ் இருக்கு இல்லையா, ரேடியோ கண்ட்ரோல் கார், அதனோட ட்ராக்கும் அதில் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து வேகமாக மூவ் ஆகுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் சில ட்ராக்ஸு. ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும். அது ரொம்ப நேரம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த பார்க்கோட சைஸ் என்னன்னு தெரியும். அங்கே பீப்புளோட ஆக்டிவிட்டீஸ் இங்கே பாருங்கள். ஒரு ஃபேமிலி இங்கே வந்து பிக்னிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப காமனாக நடக்கும் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும். அப்புறம் ஒரு ஸ்மால் ப்ளே ஏரியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக உங்களுக்கு வந்து ப்ளே ஏரியாஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் பாருங்கள், இங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. அப்படியே நீங்கள் நேரம் போகும்போது நமக்கு யூசி இது வந்து இந்த மேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேஸ்னால் உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக்காக உள்ளே போகும். உங்களுக்கு ஒரு வழி தான் இருக்கும். ஸோ நீங்களே உள்ளே போய் போய் கண்டுபிடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பசங்களோட ஹைட் அளவுக்கு இருக்கும் இது. ஸோ உள்ளே போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும் அந்த எண்டு. அப்புறம் ஒரே ஒரு எண்டு தான் ஓப்பனிங் இருக்கும். அது வந்து நம்மளே கண்டுபிடிச்சி வெளியே வரணும். அதுதான் இந்த மேஸோட ஏரியா. இப்போ வந்தாச்சு. பசங்க இன்னைக்கு சாட்டர்டேன்றதால ஹாலிடே. பசங்க வந்திருக்காங்க, ஜாலியாக இங்கே மலையாள லாங்குவேஜில் பேசிட்டு போகிறாங்க. டுடே சாட்டர்டே பசங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து
57 ஹெக்டேர் அவ்வளோ பெரிய பரப்பளவு உள்ளது அது. இது வாக் பண்ணி வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும் இந்த இடத்துல. அதனால சில ட்ராக்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்கு சீக்கிரம் நீங்கள் பார்க்கறதுக்காக. அதே நேரத்தில் இந்த பார்க்கோட சைஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது ஓகேவா இல்லை சில்ட்ரன்ஸ் முழுசாகவே பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஒரு ஏரியா வந்துட்டோம். இது இன்னொரு சில்ட்ரன்ஸ் ஏரியா. இங்கே உங்களுக்கு பார்த்து தெரியும், பசங்க பாருங்கள் மேலே ஏறிக்கிட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும் பாருங்கள் ஸ்டேர்கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் டனல் மாதிரி ஒரு ஸ்லைடர், பிள்ளைங்க ஏறி அதில் சறுக்கி விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் போர்ச்சு நீங்கள் பார்த்தா தெரியும், பல பேர் வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து சைக்கிளிங் ரெண்ட் கிடைக்கும். 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்கள் சைக்கிள் ரெண்ட் எடுத்திங்கன்னா 15 ரிங்கெட்ஸ் வரும். இங்கே சைக்கிளிங் கூட பண்ணலாம். அப்புறம் இந்த டேண்டம் பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேர் உட்காந்துட்டு போகிற மாதிரி, ஒருத்தருக்கு ஸ்டீரிங் இருக்கும், 2 பேர் பெடல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சைக்கிளும் இங்கே இருக்குது. அதுவும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோவில். நிறைய பேர் இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரீம் பார்த்தீங்க இல்லையா, இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஸ்மால் பாண்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து லில்லி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் தாமரைப்பூ இருக்குது, இங்கே நிறைய பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஃபவுண்டன் மாதிரி தான். கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆன் பண்ணுவாங்க. இதுலேயே வந்து தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். இந்த மரம் பார்க்குறீங்க இல்லையா, மரத்துக்கீழே வந்து தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும். ரொம்ப நல்ல பார்க் இது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் போக போக தெரியும் இந்த வீடியோவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து நடந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் இது கவர் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு சைடில் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. நடுவில் வந்து ஆர்டிஃபிஷியல் பிரிட்ஜஸ் அங்கே பாருங்கள். இந்த இன்னொரு பைக்கில் ஒரு கேர்ள் போகிறாங்க பாருங்கள், இந்த சின்ன பொண்ணு. இதுவும் உங்களுக்கு வந்து ரெண்ட் கிடைக்கும். நீங்கள் எடுத்துகிட்டும் வந்து நீங்கள் பண்ணலாம். இங்கே வந்து சொன்னேன் இல்லைங்கன்னா, இங்கே வந்து சைக்கிளிங் ட்ராக் இருக்குது, ஜாகிங் ட்ராக் இருக்குது. இங்கே கொஞ்சம் ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். யா, இது வந்து பெரிய லேக்குங்க. இந்த 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 செக்ஷனில் உங்களுக்கு இன்னொரு செக்ஷனில் பார்த்தா தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போக போக கொஞ்சம் பார்க்க முடியாது. குவைட் பிக் லேக். சொன்னீங்களா, கிட்டத்தட்ட 140 ஏக்கருக்கு இந்த லேக் இருக்குங்க. அந்த சைஸ்க்கு இந்த லேக்கோட சைஸ். அதனால் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இங்கே போட்டிங் கூட இருக்குது. யூ கேன் ரெண்ட் போட்டிங். அது உங்களுக்கு வர செக்ஷனில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏசி இதுதான் வந்து டேண்டம் பைக் சொல்லுவாங்க. பாருங்கள், 2 பேர் உட்காந்துருக்காங்க, 2 பேர் பெடல் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து ஸ்டேர் பண்ணுவாங்க. இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டேன்றதால நிறைய ஃபேமிலிஸ் இருந்திருப்பாங்க, பிக்னிக்ஸ் நடக்கும் இங்கே. இன்ஃபேக்ட் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்ட் பண்ணி வெட்டிங் கூட நடத்துவாங்க. இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணிவிட்டு வெட்டிங்ஸ் கூட நடத்திருக்கேன். நாங்கள் போயிருக்கோம், ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங் நடந்தது. ஈவினிங் நல்ல லைட்டிங் பண்ணி ஸ்டேஜ் போட்டு பிரமாதமாக இருக்கும்.
இது வந்து இந்த லேக்கோட ஒவ்வொரு செக்ஷனுங்க இங்கேருந்து வர்றது. இந்த மாதிரி நிறைய இது பூ பேர் எனக்கு தெரியல, விதவிதமான செடிகள்லாம் இருக்கும், இங்கே பூக்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த லேக் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. கோலாலம்பூரில் 2 பெரிய இடம் இருக்குது, 3 இருக்குது இந்த மாதிரி பெருசாக. ஒன்று லேக் கார்டன் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்க்கலன்னா அது பேர் வந்து தமன் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கோலாலம்பூர் லேக் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு பெரிய ஏரியா, அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ போய் பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க். இது என்னென்னா எல்லோரும் ஒரே இடத்துல போகக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணணும் க்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஃபவுண்டன் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பாருங்கள். another tandem bike. சொன்னீங்கன்னா ஃபேமிலிஸ் வருவாங்க, இங்கே ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. யூ கேன் see the koi fishes இந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற வகையான மீன்கள் கூட இங்கே இருக்குது. அது பாருங்கள், அந்த ஃபவுண்டன் எவ்வளோ ஹைட்டில் போகுதுன்னு பாருங்கள். அது கிட்ட போய் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே நடந்து போவோம். Tadi ada lagi besar. Ada banyak. Tadi ada banyak. அப்படியே இந்த லேக் ஓரமாகவே போகலாம். அப்படியே வாங்க, என்னோட வாங்க, வந்து பார்த்துட்ருங்க, விர்ச்சுவலாக ஜாயின் பண்ணுங்கள். கோலாலம்பூர் வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து போய் பார்க்க வேண்டியதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ், தமிழ் நண்பர்கள், அவங்களுக்காக தான் நான் தமிழில் பேசி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க முக்கியமாக வந்து பார்க்கணுங்க. இங்கே வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, இந்தியன் ஃபேமிலிஸ், முக்கியமாக தமிழ் ஃபேமிலிஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் இங்கே வந்து பார்த்துருக்காங்கன்னு தெரியாது. இதில் இருக்க மக்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் வந்து இங்கேயே உள்ள மக்கள், மலாய்க்காரங்க, சைனீஸ் இருப்பாங்க, சம் இந்தியன்ஸ் வராங்க, இந்த விஷயம் தெரிஞ்சவங்க. இது ரொம்ப ஒன்றும் தூரத்தில் இல்லை, இது வந்து கோலாலம்பூர் உள்ளே தான் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா வந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து எம்ஆர்டி மூலமாகவும் வரலாம். தித்திவங்சா எம்ஆர்டின்னு, நீங்கள் பிரிக்ஃபீல்டில் இருக்கீங்கன்னா பிரிக்ஃபீல்டில் எம்ஆர்டி எடுத்து அங்கேருந்து தித்திவங்சா எம்ஆர்டியில் இறங்கிட்டு இங்கே வரலாம். இந்த இடத்தோட பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது உங்களுக்கு ஊரை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் போக போக பார்த்தா தெரியும், இந்த ட்வின் டவர்ஸ், கேஎல் டவர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது தித்திவங்சா லேக் பார்க். இதனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அது இந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன சொல்கிறது இருக்குது, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அது அந்த அந்த ஓகே, நீங்கள் இப்படி ஒன்று வச்சுக்கலாம், ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு ஆடிட்டோரியம். அங்கே வந்து மியூசிக்கல் கான்சர்ட்ஸ்லாம் நடக்கும், அது இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லைப்ரரி இருக்குது. அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா போட்டிங்காக, இது ஒரு கேஃபே. இப்போ நீங்கள் அந்த உள்ளே போகும்போது தெரியும் பாருங்கள், இங்கே தான் வந்து நம்ம பே பண்ணி கவுண்டர் இருக்குது லெஃப்ட் சைடில், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, இது இருக்கு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டிங் பண்ணலாம். கயாக்கிங் இருக்குது, அது பண்ணலாம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதெல்லாம் கயாக்ஸ். அந்த சைடில் பாருங்கள் போட்டிங் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ரூஃப் இருக்கா, அதுதான் வந்து
லைப்ரரி, நேஷ்னல் லைப்ரரி. அது கீழே வந்து அந்த ஆடிட்டோரியமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபயர்ஸ், அப்புறம் பெடல் போட்ஸ். அங்கேயும் உங்களுக்கு தெரியும் சம் பீப்புள் பெடல் பண்ணிட்டு பார்ப்பாங்க. குழல்நுப்பூர்ல இருந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இங்கே இடத்துக்கு வாங்க. ரொம்ப தூரத்தில் ஒன்றும் இல்லை, சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து கேஎல்சிசி கூட பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான். நீங்கள் ஒரு டாக்ஸி இது கூட போயிடலாம். ஓன் கார் இல்லாதவங்க இங்கே போகலாம். கேஎல்சிசி போய் பாருங்க. இன்ஃபேக்ட் இது பக்கத்தில் தான் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல் இது பக்கத்தில் தான் இருக்குது. ஜஸ்ட் அக்ராஸ் த ரோட் இங்கே இருக்குது. நிறைய கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கூல் பசங்களாம் வராங்க ஹாலிடே. இந்த ட்ரீஸில் பார்த்தீங்களா, இதெல்லாம் லைட்டிங். உங்களுக்கு ஈவினிங் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது நான் வந்து இன்னொரு நாள் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ப்ளேஸ் லைட்டிங் பண்ணதுக்கப்புறம். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். சம்டைம் இன் ஃப்யூச்சர் அதை எடுத்து போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஏதோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இன்றைக்கி வந்து ஏதோ சம் ஈவெண்ட்டோட ரிஹர்சல், இந்த ஸ்டேஜ் செட்டப்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்த தெரியும் கொஞ்சம் செட்டப் பண்ணிகிட்ருப்பாங்க. இது போனது வந்து ஒரு சாட்டர்டே. சண்டே வந்து இங்கே ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அதனோட செட்டப் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பண்ணலாம் கிடையாது. அண்ட் இதை பார்த்துட்டு இன்னைக்கு ஏதாவது ஈவெண்ட் நடக்குதானே? நாளைக்குண்ணே. நாளைக்கா? எத்தனை மணிக்கு? மண்டே மார்னிங்கா? எத்தனை மணிக்கு? மேபி 10 to 9. 10 to night மார்னிங். ஓகே, வரும். தேங்க்ஸ்ண்ணா. வந்து செட்டப் ரேசல். ஓ அப்படியா? நாளைக்கு 10 to 9. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அசாம் இது வந்து ரொம்ப பெரிய பார்க் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த லேக். என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே நடத்துவாங்க கூட. யூ கேன் see nice trees. அந்த லெஃப்ட் சைடில் இருக்க லேக் தாங்க ரொம்ப பெரிய லேக். அது இந்த லேக் பற்றி சொல்லணுன்னா, இது எப்படி உருவாகுச்சுன்னு சொல்லிட்டு, பிரிட்டிஷ் டைமில் வந்து இந்த இடம் வந்து பெரிய டின் மைன்ஸாக இருந்திருக்கு. டின் மைன்ஸ்னால் இந்த தகரம் எடுக்கிறது, தகரம் சுரங்கம். இது அதுதான் வந்து டின் மைன். அதை மைன் பண்ணி ஒரு பெரிய பள்ளம் வந்துருக்கு. இல்லை தோண்டி அந்த தகரம் எடுக்க அந்த இடத்த தான் வந்து என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷார்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மலேசியாவில் வந்து இவங்க இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இதை ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் லேக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லேக்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அந்த டின் மைன்ஸை. அதுதான் பாருங்கள், 140 ஏக்கர்ஸ். அப்போ எவ்வளோ பெரிய மைன்ஸ் இருந்திருக்கும் பார்த்துங்க அந்த மைன்ஸ். இது வந்து அவ்வளோ பெரிய லேக். இப்போ அந்த இடத்துல பார்த்த மாதிரி இப்போது இங்கே பாருங்கள், இன்னொரு டேண்டம் பைக் போயிட்டு நிறைய இருக்குங்க இங்கே டேண்டம் பைக். நீங்கள் ஏன்னா நடந்து போகிறது கஷ்டம். பாருங்கள், சொன்னேன் இல்லைங்களா, மொத்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட 240 ஏக்கர், 57 ஹெக்டேர்ஸ். எல்லாராலையும் நடந்து போக முடியாது. அதனால சம் பீப்புள் வரவங்க இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணலாம், எக்ஸசைஸ் ஆச்சு. இது பாருங்கள், ஜாகிங் ட்ராக், ஹார்ஸ் ரைட் இருக்குது. இது வந்து பாருங்கள், இந்த ஹார்ஸ்மேன் வந்து ஜஸ்ட் செக்யூரிட்டிக்காக வந்து போயிட்டு இருப்பாங்க. இது பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஹார்ஸ்மேன்ஸ். இது பக்கத்துலேயே ஒரு ஹார்ஸ் ஸ்டட் கூட இருக்குது. அங்கே வந்து ஹார்ஸ் ட்ரைனிங், ஹார்ஸ் ரைட் பண்ணலாம். அது இன்னும் தூரத்தில் இருக்குது. போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது கூட நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. ஆக்சுவலி ஃபுல்லாக கவர் பண்ணால் இன்னும் டைம் ஆகும். அப்படியே பார்த்துட்ருக்கேன்.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஃபவுண்டன், ஃப்ளவர்ஸ், முக்கியமாக பாருங்கள் க்ளீனாக வச்சுக்கணுங்க. நம்ம அடுத்த இடம் சுத்தமாக இருந்தால் நிறைய பேர் பார்க்க பிடிக்கும். எல்லாருக்குமே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. இது எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். மெயின்டைன் பண்ணுறது, அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்ததில் ஏதாவது நீங்கள் குப்பை பார்த்துருக்கீங்க. சில இடத்துல இருக்கலாம் 1 2, ஆனால் நான் நடந்து வர இடத்துல பார்க்கல. சில நேரத்தில் இருக்கும், இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக வரும், அதை வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபேமிலியில் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதாங்க இந்த ஹார்ஸ் ஸ்டட்ஸ் இல்லைங்களா, அந்த ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வால் மாதிரி பார்க்குறீங்களே, இந்த பிளான்ஸ் வச்சு சரி கொடிங்க இருக்கு இல்லையா, அந்த ரைட் சைடில் தான் வந்து அந்த பக்கம் தான் ஹார்ஸ் ஸ்டட் இருக்குது. அங்கே வந்து ஹார்ஸ் ட்ரைனிங், ஹார்ஸ் ரைடு கூட பண்ணலாம். இது பக்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்ஃப் கிளப்பாக இருக்குது. பெரிய ஒரு கால்ஃப் கிளப் இருக்குது. இந்த இடத்துக்கு அவுட் சைடில் போனீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கால்ஃப் நான் ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு இந்த தித்திபாங்ஸை வந்து ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ பெரிய வீடியோலேருந்து சின்ன வீடியோ போட்டு பாருங்கள். ஒன்லி இந்த லேக் கவர் பண்ணுற மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து பிக்னிக் பண்ணுவாங்க ஃபேமிலியோடு வந்து. அதே நேரத்தில் சின்ன பசங்க வச்சுக்கலாம், குட் குவாலிட்டி டைம் இருக்கும் பிள்ளைங்களோட. ஸோ சின்ன பொதுலேருந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. பார்க்கலாம், நீங்கள் ஜாக் பண்ணுறது, சைக்கிளிங். அப்படியே நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், என்னோட வந்துகிட்டே இருங்க. இங்கே ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னிவல் மாதிரி நடக்கும், ஒரு ஸ்மால் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கும். அது இன்றைக்கி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே வாங்க, கூட இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் டவர் தெரியுது, அதுலேருந்து தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு இந்த இடம். ட்வின் டவர் தெரியும், கேஎல் டவரும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். இது வந்து ஒரு வியூவிங் பாயிண்ட் மாதிரி. இது உள்ள நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், கிளியராக தெரியும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது கூட நல்ல பிளேஸாக இருக்கும். இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ் இது இந்த இடத்துல. ஓகே, வாங்க போகலாம் ஃபர்தரா. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவே பார்க்க விரும்புகிறீங்களா கட் பண்ணாமல் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து யூ வில் கெட் த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்டன் பண்ணி போட்டாலும் ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ்லி பீப்புள் பாருங்கள், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இது சைக்கிளிங் ட்ராக் இது பாருங்க. இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குங்க. நீங்கள் மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோடு வாங்க.
வீக்கெண்டில் உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க நல்லா விளையாடலாம். முன்னாடி பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்கன்னா அது தனி ப்ளே ஏரியா இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கன்னா சைக்கிளிங் பண்ணலாம், ஃபேமிலியாக பண்ணலாம். சைக்கிளிங் ரெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் கூட அவசியம் கிடையாது. வீட்டிலேருந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இன்னும் ஒரே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரெஸ்ட் பிளேசஸ் இருக்குது, வாஷ்ரூம்ஸ் நிறைய பார்க்கலாம். இப்போது பாருங்கள், கார்னிவல் இல்லை கேளுங்க இருக்குது, கார்னிவல் இருக்குது. இவங்களாம் வந்து செக்யூரிட்டிக்கு இருப்பாங்க, ரேலா சொல்லுவாங்க, ரேலா போலீஸ். பாருங்கள் நல்லாயிருக்கும். இப்போ இது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த நிறைய ஃபுட் ட்ரக்ஸும் இங்கே இருக்கும், காமிக்கிறேன், அப்படியே வாங்க என் கூட. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll be very thankful. உங்கள் சப்போர்ட்டில் இருந்ததுன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாம், நிறைய வீடியோஸ் போடலாம். நீங்கள் விர்ச்சுவலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல kawanlah sekarang yang ada boleh macam kita belajar dalam kepanasan tanah maka dia boleh kalau tuan-tuan ada rumah tuan tanam pokok ni kalau besar satu meter yang ada dia boleh அங்கே பாருங்க என்ன அழகாக சைக்கிளிங் பண்ணாங்க. அமேசிங், ஸோ அமேசிங். வா, அடுத்து ஒரு வீடியோ பண்ணோம். இங்கே வந்து மலேசியாவில் ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஸ்டோர் வந்திருக்கு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த ஆப்பிள் ஸ்டோர். ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோவை எடுத்து போடுறதுக்கு. ரொம்ப அருமையான பிளேஸ். வந்து எக்ஸ்சேஞ்ச் டிஆர்எக்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு ஃபினான்ஷியல் ஹப் மாதிரி. ஷாப்பிங் மால் உங்களுக்கு அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. Very nice. It's a beautiful Apple store, well designed. ஒரு யூனிக் டிசைனில் இருக்கும். ஆப்பிள் ஸ்டோர்ஸ்னாலே ஒவ்வொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் டிசைன் ஃபாலோ பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் ஸ்டோர் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கான்செப்ட் இருக்கும். சிங்கப்பூர் அந்த சிங்கம் இருக்குங்களா, தண்ணி அந்த இடத்துல இருக்கும் ஆப்பிள் ஸ்டோர். வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது ஒரு யூனிக் டிசைன். அந்த மாதிரி வேறு எங்கேயும் இல்லை ஆப்பிள் ஸ்டோர். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு பண்ணுறாங்க. மலேசியாவில் இருக்க கான்செப்ட்லையும் இந்த மாதிரி மற்ற இடத்துல இல்லை. இது வந்து ஒரு யூனிக் கான்செப்ட் காமிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், ஃப்யூச்சரில் வரும். அது வெரி சூன். இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வீக்கெண்டில் நீங்கள் வந்தீங்கன்னா you can see something will be going on, some activities, some events will be going on. ஃபுட் ட்ரக்ஸ் இருக்க பாருங்கள், இதெல்லாம் ஃபுட் ட்ரக்ஸ். மலேசியாவில் இந்த ஃபுட் ட்ரக்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸ் உங்களுக்கு. இது நிறைய இடத்துல இருக்கும் இந்த ஃபுட் ட்ரக்ஸ். சில வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வெரைட்டியான ஃபுட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
வாங்கி சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் சுபாங்கில் ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் ஒரு பெரிய ஃபுட் ட்ரக்ஸ் சென்டர் இருக்குது. பார்க்கலாம் அங்கே கூட. ஐ வில் ட்ரை டு ஷோ இன் ஃபியூச்சர். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு எனிவே இது வரைக்கும் என் கூட கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை போய் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அதுவும் கான்செப்ட் பாருங்கள். அப்புறம் இங்கே இன்னொரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தியான்பூர் டெம்பிள் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். வெரி பியூட்டிஃபுல் சைனீஸ் டெம்பிள் லென்த்திங் ஐலாண்ட் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பைப்லைன் இருக்குது, வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இது ஃபுல் லெங்க்த்தாக பார்க்க விரும்புகிறீங்களா இல்லை ஷார்டன் பண்ணி பார்க்குறீங்களா, எத்தனை நிமிஷம் வீடியோ இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட முயற்சிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a good day.